அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சமும் எல்லா விதமான கோள்களும் பூமியும் அல்லது எல்லா வித உயிரினங்களும் ஒரு ஒளியில் இருந்து தோன்றியது. அதுதான் நம்முடைய ஓங்காரம். சோ இந்த ஓங்காரம் என்ற ஒளி நம்முடைய சித்தர்கள், முனிவர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் இவங்க எல்லாருமே இந்த ஓங்காரம் என்ற நாதத்தை வச்சு பலவிதமான வாழ்வியல் நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. அது தியானமாக இருக்கலாம், இல்ல உடற்பயிற்சியா இருக்கலாம், இல்ல மருத்துவமா இருக்கலாம், அல்லது வாழ்வியல் நெறிமுறைகளா இருக்கலாம். இப்படி எதை எடுத்தாலுமே அதுல ஒரு இறை சக்தி கலந்ததா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சவுண்ட் தெரப்பி அப்படிங்கிற இந்த வழிமுறையில நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஓங்கார நாதம் நமக்கு பலவிதமான உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடியதாகவும் மன கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சக்தி மையங்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பூத உடல் மற்றும் சூக்ஷ்ம உடல், இந்த இரண்டிலுமே இருக்கக்கூடிய சக்தி மையங்களை அவற்றை சரியா வேலை செய்ய வைக்கிறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுக்கிறதுக்கும் பல நாள்பட்ட ரொம்பவும் சிக்கலான உடல் கோளாறுகளை மன கோளாறுகளை சரி செய்யும் ஒரு அற்புதமான ஒரு நாதமாகவும் இந்த சவுண்ட் தெரப்பி இருக்கு. ஏன்னா இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு பவுல் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். முன்னோர்கள் நமக்கு பலவிதமான ஒலிகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அது மந்திர ஒளியாகவும் இருக்கலாம், அல்லது உலோகங்கள் கொண்டு செய்யக்கூடிய ஒளியாகவும் இருக்கலாம். இப்ப மந்திரங்கள் ஒளி அப்படின்னு வரும்போது நம்ம பலவிதமான பீஜ மந்திரங்கள் சொல்றோம், பலவிதமான ஒரு சாண்டிங்ஸ் நிறைய சாண்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்படி மந்திரங்களும் சாண்டிங்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒலி அதிர்வலைகள் உருவாகுது. சோ நம்மளுடைய உடலுக்கு, அதாவது நம்மளுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகள் இருக்கு. அது ஒலி அதிர்வலைகள். அந்த ஒலி அதிர்வலைகளோட இந்த ஓங்கார நாதம் ஒத்து போகும்போது எப்படிப்பட்ட வியாதிகள்ல இருந்தும் நம்மளால வெளியில வந்துட முடியும். சோ மறுபடியும் நமக்கு ஆரோக்கியம், நல்ல மனநிலை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இது எல்லாமே திரும்பி கிடைக்கிறதுக்கு இந்த ஓங்கார நாதம் உறுதுணையா இருக்கு. இந்த ஓங்கார நாதம் நமக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில உலோக கலவைகள் மூலமா நமக்கு வருது. இந்த உலோக கலவைகளால செய்யப்பட்ட கிண்ணங்கள், இந்த கிண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய பவுல்ஸ், சின்ன பவுல்ல இருந்து பெரிய பவுல்ஸ் வரைக்கும் இருக்கிறது. இது நம்ம சவுண்ட் தெரப்பி ஆர் சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சவுண்ட் ஹீலிங்ல வரக்கூடிய ஒவ்வொரு விதமான ஒளியும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தனை இறை சக்தியையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு உதாரணமா ஒரு பவுல் நான் இதுல காமிக்கிறேன். இந்த நாதம் நமக்கு நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய மைண்டையும் நல்லா பாத்தீங்கன்னா திறக்கக்கூடியதாகவும் இதுல நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ஓங்கார நாதம். இதுல இருந்து வரக்கூடிய இந்த அதிர்வலைகள், ஒளி அதிர்வலைகள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒளி அதிர்வலைகளோட ஒத்து போய் நமக்கு எப்படிப்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்தும். நம்மளுடைய சூக்ஷ்ம உடல்ல நல்ல விதமா வேலை செஞ்சு அதையே நம்ம உடலையும் குணப்படுத்தும். மனநிலையில ஏதேனும் நமக்கு சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை குணப்படுத்துவதற்கும் இந்த ஒளி தியானம், ஒளி சவுண்ட் ஹீலிங், இந்த தெரப்பி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சின்ன வியாதிகள்ல இருந்து, சாதாரண தலைவலியில இருந்து நமக்கு மிகப்பெரிய கொடிய நோய்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான டிசீஸ்க்குமே இந்த சவுண்ட் ஹீலிங், சவுண்ட் தெரப்பி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த சவுண்ட் தெரப்பி
நம்மளுடைய ஆதி காலத்துல நம்மளுடைய இந்தியால மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டு இருந்தது. அத மறுபடியும் நம்ம இந்த இயற்கை முறையில நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அதையே நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இத போன்ற சிறியதும் பெரியதும் நிறைய பவுல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த சவுண்ட் தெரப்பி நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய விதமான வியாதிகளை குணப்படுத்துது. நம்மளுடைய மனதுக்கு ஆரோக்கியம் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நீண்ட நாளா இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ட்ராமா, ஐ ப்ராப்ளம்ஸ், இல்லை நர்வஸ் ப்ராப்ளம் அல்லது எலும்பு ப்ராப்ளம், இந்த மாதிரி நம்ம உடம்புல எவ்வளவோ நோய்கள் வருது. அது எல்லாத்துக்குமே பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சக்தி நிலை குறைபாடு. இதை நான் பல வீடியோகள்ல நானும் சொல்லி இருக்கேன். என்னைக்கு நம்மளுடைய சக்தி நிலையில குறைபாடு வருதோ, அதாவது நம்மளுடைய ஆரா, சக்ராஸ், இந்த மாதிரி எல்லாம் சக்தி நிலையில குறைபாடுகள் வருதோ, அப்போ நமக்கு பலவிதமான நோய்கள் தாக்கப்படும். ஏன்னா நம்ம சக்தி உடல் கொஞ்சம் சிக்கலான அமைப்பு இருக்கக்கூடியது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உடல் தான் நமக்கு இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாம நமக்கு இன்னும் நம்ம உடம்புல சில உடல்கள் இருக்கு. அந்த உடல்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு அதற்கு தகுந்த மாதிரியான உடல் உபாதைகள், மன உபாதைகள் ஏற்படும். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு எல்லாமே இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிற இந்த பவுல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் பல வீடியோஸ் வேணும், பல டீட்டெயில்ஸ் வேணும், பல வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்குள்ள போய் பாருங்க. சத்வா நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட்குள்ள போய் பாருங்க. அதுல நிறைய உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அது எல்லாமே அதுல இருக்கு. நன்றி.